அந்த நாளில் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம், மகாலட்சுமியோட 108 நாமாவளிகள் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்லி மல்லிகை பூ கொண்டு அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை 1 ரூபி காயின் கொண்டு அர்ச்சனை பண்ணியோ, மகாலட்சுமிக்கு தேவையான நிவேத்தியங்கள் முக்கியமாக அதில் நெல்லிக்காய் இருக்கணும், வெள்ளை கலர் மொச்சை இருக்குது இல்லைங்களா, அது இருக்கணும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம கேசரி, பால் பாயசம், அதிரசம், ஸோ நம்ம சக்திக்கு என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் பண்ணி தாராளமாக திருப்தியாக இந்த வழிபாடை எல்லாருமே பண்ணலாம். ஓகேங்களா? குறிப்பிட்ட அந்த பழக்க வழக்கம் இருக்கிறவங்க தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சுமங்கலி பெண்கள் எல்லாருமே இதை செய்யலாம். கலசம் வைக்கிறதும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். அதை வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லை அந்த பழக்க வழக்கம் எங்களுக்கு தெரியலைங்க, ஆனாலும் நாங்கள் வழிபாடு பண்ணணுங்கன்னா நீங்கள் எளிமையாகவே இந்த முறையிலேயே நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு தாராளமாக பண்ணி திருப்திகரமாக இந்த பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செய்ய முடியும். ஸோ கட்டாயம் ஆகஸ்ட் 21 வரலட்சுமி நோன்பு நிச்சயமாக எல்லாருமே கடைபிடிக்கணும்னு அன்போடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.